வணக்கம் நண்பர்களே. பொதுவாக மனிதனாக பிறந்து அனைவருக்குமே நிறைய கடமைகள் இருக்கும். அதாவது குடும்பத்தை எந்த ஒரு பொருளாதார நஷ்டமும் இல்லாமல் நடத்தி செல்ல வேண்டும், குழந்தைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் போன்ற பல ஆசைகள் இருக்கும். அவை அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் பணம் அதிக அளவில் தேவைப்படும். அதனால் நமக்கு தேவையான பணத்தை நாமே சம்பாதிக்க அனைவருமே ஏதாவது ஒரு சுயதொழில் அல்லது வியாபாரத்தை தொடங்க வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு உதவும் வகையில் இன்றைய பதிவில் சிக்கரி பொடி தயாரிக்கும் தொழிலை பற்றிதான் பார்க்க இருக்கின்றோம். இந்த சிக்கரி பொடி பல வகையான உணவுப் பொருட்களில் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுகின்றது. அதிலும் குறிப்பாக காபியில் இது பயன்படுகின்றது. மேலும் இது பல வகையான மருந்துகள் தயாரிக்கவும் பயன்படுகின்றது. அதனால் நீங்கள் இந்த சிக்கரி பொடி தயாரிக்கும் தொழிலை தொடங்கினால் நல்ல லாபம் கிடைப்பது உறுதி. எனவே இந்த தொழில் உங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் அதனை தொடங்கி உங்களின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இந்த சிக்கரி பொடி தயாரிக்கும் தொழிலுக்கான முக்கியமான மூலப்பொருள் என்று பார்த்தால் நல்ல நிலையில் உள்ள சிக்கரி வேர்கள், சிக்கரி பவுடர் மேக்கிங் மெஷின் மற்றும் பேக்கிங் மெஷின் ஆகியவை தேவைப்படும். இந்த பேக்கிங் மெஷின் விலை அதன் மாடலை பொறுத்து மாறுபடும். அதேபோல் சிக்கரி பவுடர் மேக்கிங் மெஷினின் விலையும் அதன் மாடலை பொறுத்து மாறுபடும். அதேபோல் நீங்கள் தயாரித்து வைத்துள்ள சிக்கரி பொடியை ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்ய போகின்றீர்கள் என்றால் அதற்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். இது ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் என்பதால் இதனை தொடங்குவதற்கு எபிசிஐ ஆவணம் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். இந்த தொழில் செய்வதற்கு உங்கள் வீட்டில் நல்ல தூய்மையான டேபிள் சைஸ் இடம் இருந்தால் மட்டுமே போதும். முதலில் நாம் வாங்கி வைத்துள்ள நல்ல நிலையில் உள்ள சிக்கரி வேர்களை நன்கு சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பின்னர் அதனை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி நன்கு வெயிலில் காய வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதனை சிக்கரி பவுடர் மேக்கிங் மெஷினில் அதற்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் சேர்த்துவிட்டு மிஷினை ஆன் செய்தீர்கள் என்றால் அதுவே நமக்கு சிக்கரி பொடியை தயாரித்து தந்துவிடும். பின்னர் அதனை நன்கு சலித்து பேக்கிங் மெஷினை பயன்படுத்தி பேக்கிங் செய்து கொள்ளுங்கள். நாம் தயாரித்து பேக்கிங் செய்து வைத்துள்ள சிக்கரி பொடியை மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட் மற்றும் மருந்து தயாரிக்கும் இடங்களுக்கு நீங்களே நேரடியாக சென்று விற்பனை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை செய்யலாம். சராசரியாக ஒரு கிலோ சிக்கரி பொடியின் விலை 650 ரூபாய் முதல் 700 ரூபாய் என்று விற்பனை செய்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு தோராயமாக 10 கிலோ சிக்கரி பொடியினை விற்பனை செய்கிறீர்கள் என்றால் 6500 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். சராசரியாக ஒரு மாதத்திற்கு 1,95,000 முதல் 2,10,000 வரை சம்பாதிக்கலாம். எனவே இந்த சிக்கரி பொடி தயாரிக்கும் தொழில் உங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் இதனை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நண்பர்களே, இது போன்று சுயதொழில், குடிசை தொழில், கைத்தொழில், தயாரிப்பு தொழில், சிறு தொழில் போன்ற புதிய தொழில் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இது போன்று சுயதொழில், குடிசை தொழில், கைத்தொழில், தயாரிப்பு தொழில், சிறு தொழில் போன்ற புதிய தொழில் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.